ஆனா இனிமே எனக்கு தெரியாம நீங்க சந்திக்கவே கூடாதுன்னு நான் சொன்னேன். அதையும் மீறி இப்படி ஒன்னா ஒரே கார்ல சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ அண்ணாமலை, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க பாரு அண்ணாமலை, என் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு புது டாக்டர் பாக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. அதான் நான். வாய மூடு. ஹாஸ்பிட்டல் போறவங்க இப்படி ஜோடியா கோயில சுத்திட்டு இருப்பாங்களா? உன்ன வேணா இங்க யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா என்னையும் என் குடும்பத்து ஆளுங்களையும் இங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்க யாராவது பாத்துட்டு வந்து வீட்ல சொன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? அடுத்தவங்க பாக்குறது என்ன? என் அக்காவுக்கே மாமா மேல சந்தேகம் வந்துருச்சு. உங்களை ஃபாலோ பண்ணிதான் நாங்க இங்க வந்தோம். நல்ல வேளை அவங்க கண்ணுல நீங்க படல. இதுக்காகவா நான் உன்னை தங்க வச்சேன்? அத்தை, கோவப்படாதீங்க. மாமா காரணம் இல்லாம அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. ஆமாமா, அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களை கேட்காம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னாரு, அத தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். உள்ள வாங்க. வாக்கா. எங்க போயிட்டு வரீங்க? ஏமா, காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், நம்ம ஆபீஸ்க்கு தான். ஓ, அப்போ நேரா நம்ம ஆபீஸ்ல இருந்தா வரீங்க? ஆமா, ஏ எப்போ இருந்து என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்க? பொய்யா? நீ என்னம்மா சொல்ற? நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகல. நான் என் கண்ணால உங்களை பார்த்தேன். உங்க கார்ல ஒரு பொண்ணு கூட போனீங்க. அப்பதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா நீங்க ஆபீஸ்ல இருக்கேன்னு பொய் சொல்லிட்டீங்க. எதுக்காக அப்படி சொன்னீங்க? கூட இருந்த அந்த பொண்ணு யாரு எனக்கு இப்பவே தெரிஞ்சு ஆகணும். என்ன லீலா இதெல்லாம்? என்ன பேசுற நீ? நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, மருமகளும் வந்துட்டாங்க. இப்ப போய் சொல்றேன்னு சந்தேகப்படுற? இத்தனை வருஷம் என் கூட வாழ்க்கை நடத்திருக்கியே, என்ன பத்தி தெரியாதா உனக்கு? உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்க்கையில நான் பார்க்காததெல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த சந்தேகமே. உண்மையை சொல்லுங்க, உங்க கூட வந்த அந்த பொண்ணு யாரு? அக்கா, நான் சொல்றது. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு அண்ணாமலை. இவர் எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லுங்க. நான் உங்களை கார்ல பாத்துட்டு தான் கால் பண்ணேன். ஆனா நீங்க ஆபீஸ்ல இருக்கேன்னு பொய் சொல்லிட்டீங்க. அந்த நிமிஷம் நான் எவ்வளவு உடைஞ்சு போயிட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க எதுக்காக அப்படி பொய் சொல்லணும்? உண்மையை சொல்லுங்க. லீலா, சொன்னா கேளு. நீங்க 1000 முறை சொன்னாலும் பொய் உண்மை ஆயிடாதுங்க. எனக்கு தெரியும். நீங்க எங்கயோ வெளியே போனீங்க. ஆமா லீலா, நீ கால் பண்ணும்போது நான் வெளியில தான் இருந்தேன். நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். மறுபடியும் ஏங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போறவரு எதுக்காக கோவிலுக்குள்ள போனீங்க?
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஏயா உங்களுக்கு எப்போ கால் பண்ணா நீங்க எப்பயா வரீங்க? இதான் நீங்க டியூட்டி பார்க்குற லட்சணமா? இப்படி எல்லாம் இருந்தா அக்யூஸ்டுங்க தப்பிச்சிட மாட்டாங்க. சார் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான கேஸ் விசாரிச்சுட்டு இருந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நானும் இங்க முக்கியமான கேஸ் விஷயமா தான் வர சொன்னேன். உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுதா? சார் அந்த சிலை கடத்தல் கேஸ்ல நம்ம தானே சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம். பரவாயில்லையே, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு இவங்களை விட்டுட்டோம். ஆனா எனக்கு இன்னும் இவங்க மேல சந்தேகமாவே இருக்கு. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற சிலை திருட்டுல இவங்களும் இன்வால்வ் ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. சோ நாம இவங்க வீட்டுல சர்ச் பண்ணோம்னா ஏதாவது ஒரு சின்ன சிலை கிடைச்சா கூட இவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். போங்கயா, போங்க போய் சர்ச் சர்ச் பண்ணுங்க. போங்க. நில்லுங்க. இப்ப எதுக்கு நீங்க இந்த வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கீங்க? நான் தான் சிலையை திருடலன்னு அன்னைக்கே முடிவாய் போச்சே. இப்ப நீங்க வேணும்னே என் மேல பழி போட பாக்குறீங்களா? இப்ப நீங்க மரியாதையா வெளியே போகலன்னா நான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சர்ச் பண்றோம். சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க வீட்ல சர்ச் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. சரியா? எங்களை நீங்க வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு வைங்க, அதுக்காக உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு.